Hi, welcome to Replay iPhones channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது GoPro Hero 8 Black and Adventure Kitோட unboxing video. இந்த பாக்ஸை நம்ம ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு ஹேண்ட்ஸையும் அந்த பாக்ஸையும் சானிடைஸ் பண்ணிடலாம். பண்ணிட்டு ஓபன் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா இப்போ கேமரா கிட் அண்ட் அட்வென்ச்சர் கிட் ரெண்டு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ்ல நமக்கு இருக்கிறது floating hand grip, head strap, quick clip, thumb screw and compact case இருக்கு. Camera box la GoPro 8 Black and rechargeable battery, quick release buckle, thumb screw, cord adhesive mount and USB-C cable இருக்கு. GoPro Hero 8 ஓட features என்னென்னன்றதை இப்ப பார்க்கலாம். இதுல 12 megapixel sensor இருக்கு. Resolution 1080 pixel to 4K, maximum 240 fps and 8x Slo-mo, hyper smooth 2.0, time warp 2.0, live streaming, live burst, super photo plus HDR, raw format, built-in mounting, voice control, touch screen, waterproof up to 10 meter and GPS. இந்த கேமராவோட MRP பாத்தீங்கன்னா 36,500 and adventure kitோடது 4,200 MRP. ஆனா அமேசான்ல பண்டல் ஆஃபர்ல ரெண்டும் சேர்த்துமே 36,000க்கு நம்ம வாங்கியிருக்கோம். முதல்ல இந்த அட்வென்ச்சர் கிட்ட நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். இந்த கேஸ் ரொம்ப காம்பாக்டா இருக்கு அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. இதை இப்ப நம்ம ஓபன் பண்ணா இதுல என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குன்னா floating hand grip இருக்கு. இது பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. அண்டர் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல கேமராவை நம்ம மவுண்ட் பண்ணிட்டு தண்ணியில ஃப்ளோட் பண்ண வைக்கலாம். இதோட grip ரொம்பவே நல்ல பர்ஃபெக்டா இருக்கு. இந்த லேண்ட்செட்டை நம்ம கையில மாட்டிக்கிட்டோம்னா அண்டர் வாட்டர் ஆக்டிவிட்டிஸா இருந்தாலும் சரி அண்ட் மற்ற சமயத்துல இருந்தாலும் சரி கேமராவை கீழே விழாம நம்ம கிரிப்பா பிடிச்சிக்கறலாம். அடுத்து நம்ம பார்க்க போற ஆக்சசரி வந்து குயிக் கிளிப். இது வந்து நம்ம பேக் பேக்கோட ஸ்ட்ராப்ல அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம வாக் பண்ணும்போது இல்ல ரன்னிங் பண்ணும்போது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஷூட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது ஹெட் ஸ்ட்ராப். இந்த ஹெட் ஸ்ட்ராப் பாத்தீங்கன்னா தலையில மாட்டிட்டு கேமராவை அதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வீடியோஸ் ட்ரெக்கிங் அதெல்லாம் போகும்போது நம்ம வீடியோஸ் எடுக்கலாம். இதுல வந்து நல்லாவே grip இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா நிறைய வரி வரியா கோடு போட்டிருக்கு. அதனால நமக்கு நிறைய grip கிடைக்குது. இந்த குயிக் கிளிப் மவுண்ட்லயும் ஹெட் ஸ்ட்ராப்லயும் கேமராவை அட்டாச் பண்றதுக்காக நமக்கு ஒரு தம் ஸ்க்ரூ கொடுத்திருக்காங்க. ஒரு டீட்டாச்சபிள் ஸ்ட்ரிப் கொடுத்திருக்காங்க. இது நம்ம கேஸ்ல எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கறலாம். இதுல கேமராவை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். சோ இந்த அட்வென்ச்சர் கிட்ல வர ஆக்சசரிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண போறது GoPro 8 கேமரா. இதோட நமக்கு 1 year எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் கிடைக்குது. இந்த பாக்ஸோட பாட்டம்ல கொடுத்திருக்க ப்ளூ கலர் ஸ்ட்ரிப்பை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இங்க கொடுத்திருக்கிற சின்ன பிளாக் கலர் ரப்பர் ஸ்ட்ராப்பை மேல தூக்கி பிரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணோம்னா நம்ம கேமராவை தனியா எடுத்துடலாம். இந்த கேமராவோட வேற என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்திருக்காங்கன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம். இல்ல GoPro Plus ஓட சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா இது இந்தியாவுக்கு வேலிட் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு சின்ன புக்லெட் இருக்கு. அதுல கேமராவை எப்படி மவுண்ட் பண்ணலாம், அதை எப்படி அன்ஸ்க்ரூ பண்ணலாம், அதுல மெமரி கார்டு அண்ட் பேட்டரி எல்லாம் எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆன் ஆஃப் பட்டன்ஸ் பத்தி எல்லாம் கொடுத்திருக்காங்க. அண்ட் சின்ன மேனுவல் இருக்கு. நமக்கு GoPro ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மேனுவல் புக்கை கண்டிப்பா நான் படிக்க போறது இல்லை. இதுல நமக்கு USB-C டைப் கேபிள் கொடுத்திருக்காங்க.
அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்ட் adhesive மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கார்ல ஒட்டிக்கலாம், இல்லை பைக்ல ஒட்டிக்கலாம். இது வந்து பேட்டரி. இந்த பாக்ஸ்ல வேற எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் இதுல உள்ள கண்டென்ட் வந்து இந்த பாக்ஸ்ல பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நாங்க வாங்கின இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஜனவரி 2020ல மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்றத போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதுல 2-3 மவுண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்போ இதுல வெறும் ஒரு மவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டோட்டலா எல்லாத்தையும் 2 பாக்ஸையும் அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இதெல்லாம் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற கேமரா அண்ட் ஆக்சசரிஸ். GoProவோட முக்கியமான ஃபீச்சர் ஒன்று பார்த்தீங்கன்னா பில்ட் இன் மவுண்ட். இந்த குயிக் கிளிப்ல இந்த பிளாஸ்டிக்கை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணணும். GoProவோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் லென்ஸ் இருக்கு. இந்த சைடில் சின்னதாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மோட் செலக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 2 இன்ச் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஷட்டர் பட்டன் இருக்கு. சின்னதாக மைக் கொடுத்துருக்காங்க அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ஓப்பனிங் ஒன்று இருக்கு. இங்கே சைடில் இந்த சின்ன ஃப்ளாப் ஒன்று இருக்கு. அதை ஓப்பன் பண்ணா நமக்கு வந்து பேட்டரி போடுற ஸ்லாட் இருக்கு. இது வந்து நம்ம ஓப்பன் ஃபுல்லா பண்ணிக்கிறலாம். ஆனா நம்ம வாட்டர்ல ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ணும்போது இது கண்டிப்பா க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கணும். அப்பதான் வாட்டர் உள்ள போகாம இருக்கும். இதை க்ளோஸ் பண்றதுக்காக இதை புஷ் பண்ணிட்டு லாக் பண்ணணும். இந்த GoPro 8 கூட கொடுத்துருக்கிற இந்த பேட்டரியை மட்டும்தான் நம்ம இந்த கேமரால யூஸ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன் GoPro 6 ஆர் 7ல கொடுத்துருக்கிற பேட்டரி இதுல யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பேட்டரியில வந்து பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வாங்கியிருக்க இந்த கேமரா கூட எனக்கு மெமரி கார்டு ஃப்ரீயா தரல. அதனால நான் SanDisk Extreme 32 GB மெமரி கார்டு தனியா வாங்கியிருக்கேன். அதுதான் நான் இப்போ இந்த கேமரால இன்சர்ட் பண்ண போறேன். இந்த கேமரால முதல்ல மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து பேட்டரியை இன்சர்ட் பண்றது தான் பெட்டரா இருக்கும். இந்த மெமரி கார்டை இன்சர்ட் பண்றதுக்கு சைடில் இருக்க ஃப்ளாப்பை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஃபோன்ல எப்படி மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணுவோமோ அது மாதிரி இன்சர்ட் பண்ணணும். இதை பிரஸ் பண்ணா வெளியே எடுத்துடலாம். மெமரி கார்டு இன்சர்ட் பண்ண பிறகு நம்ம இப்போ இதில் பேட்டரியை இன்சர்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைம் கேமராவை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பேட்டரியை இன்சர்ட் பண்ணிட்டு ஃபுல் 100% சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஷட்டர் பட்டனை யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த கேமராவை ஆன் பண்ணலாம். ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணதும் இங்கே 8 பிளாக்ன்ற லோகோ நமக்கு வரும். வந்த பிறகு இங்கே பின்னாடி டிஸ்பிளேல கொடுத்துருக்கிற இந்த ஸ்டிக்கரை நம்ம எடுத்துடலாம். கேமராவை ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போதும் கேமராவோட ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடில் உள்ள LED லைட் வந்து பிளிங்க் ஆகும் அண்ட் பீப் சவுண்டும் வரும். கேமரா ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது நம்ம லாங்குவேஜ் செலெக்ஷன் பண்ணுறோம். இங்கிலீஷ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அக்ரி கொடுத்துருங்க. அண்ட் ஜிபிஎஸ்ஸை ஆன் பண்ணிடுங்க. அண்ட் இதில் வந்து GoPro ஆப்பை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. GoPro ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போய் GoPro ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. GoPro ஆப்பை இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்கள் மொபைலில் வர ஆன் ஸ்க்ரீன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு உங்கள் மொபைலையும் கேமராவையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஃபோனையும் கேமராவையும் கனெக்ட் பண்ணிட்ட பிறகு கேமராவோட சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணிடுங்க.
இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.